பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி இன்ஸ்டாகிராம் ஆண் நண்பர்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் அதை கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி பண்ணதாகவும் பகீர் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அடிதடி தள்ளுமுள்ளு தாக்குதல்னு நடந்த அதிரடி போராட்டத்தின் பின்னணி என்ன? கல்லூரி வளாகத்திற்கு வெளியே போராடி கொண்டிருந்த போராட்டக்காரர்கள் திடீரென முண்டியடித்துக் கொண்டு முதல்வர் அறையை முற்றுகையிட முயன்றிருக்கிறார்கள். பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்த இரண்டு தரப்புக்கும் தள்ளுமுள்ளு அடிதடி நடந்திருக்கிறது. இந்த கொலைபரம் எல்லாம் ஒரு நிமிடத்திற்குள் நடந்து முடிந்துவிட்டது. போராட்டக்காரர்கள் எழுப்பிய கோஷத்தின் பின்னணியில் இருப்பது ஒரு பாலியல் வன்கொடுமை புகார். சென்னை தரமணியில் உள்ளது டாக்டர் தர்மாம்பாள் அரசினர் மகளிர் பல் தொழில்நுட்ப கல்லூரி. இந்த வளாகத்தின் உள்ளேயே விடுதியும் உள்ளது. ஏராளமான மாணவிகள் இங்கு தங்கி படித்து வருகின்றனர். அதில் 16 வயதான 2 மாணவிகளும் அடக்கம். கடந்த வாரம் விடுதியில் இருந்து வெளியில் சென்ற மாணவிகளில் ஒருவர் மட்டுமே இரவு விடுதிக்கு திரும்பியிருக்கிறார். மற்றொரு மாணவி மறுநாள் காலையில்தான் வந்துள்ளார். 2 மாணவிகளிடமும் விசாரித்ததில் விடுதியில் செல்போன் பயன்படுத்தியதும் அதன் மூலம் இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான ஆண் நண்பர்களுடன் அவ்வப்போது வெளியில் சென்று வந்ததும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று இரவு வெளியே தங்கிய மாணவி இன்ஸ்டாகிராம் ஆண் நண்பரோடு இருந்துள்ளார். அதோடு போதைப் பொருள் கொடுத்து மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் விசாரணை எதுவும் நடத்தாமல் 2 மாணவிகளையும் விடுதியில் இருந்து நீக்கி டிசி கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தை கையில் எடுத்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மாணவிகளுக்கு டிசி கொடுத்தது தொடர்பாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என கூறி கல்லூரி முதல்வர் அறையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு கைகலப்பில் முடிந்திருக்கிறது. நடந்த கலவரத்தில் காவல் ஆய்வாளர் பிரபு உட்பட ஒரு சில காவலர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கல்லூரிக்குள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் 2 மாணவிகளும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இந்த விவகாரத்தை கல்லூரி நிர்வாகம் மூடி மறைத்து அவர்களுக்கு டிசி கொடுத்து கல்லூரியை விட்டு அனுப்பிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையிலும் வரம்பு மீறி நடந்து கொண்டிருப்பதாகவும், சீருடை அணிந்து 18 வயதிற்கு உட்பட்டவர்களிடம் விசாரிக்க கூடாது என்ற விதிகளை மீறி சம்பந்தப்பட்ட மாணவிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்திருப்பதாகவும், அவ்வாறு விசாரித்தும் கூட முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். ஆனால் போராட்டக்காரர்கள் முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் காவல்துறை முற்றிலுமாக மறுத்திருக்கிறது. மாணவிகள் இருவருக்கும் டிசி கொடுத்ததாக கூறுவதில் உண்மை இல்லை என்றும், ஒழுங்கீன நடவடிக்கைக்காக விடுதியில் இருந்து மட்டுமே நீக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் குழந்தை நலக்குழுவினர் மூலம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், விசாரணையில் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து கல்லூரி வளாகத்தில் இருந்து வெளியே வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்.
உண்மையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரா? அப்படி நடந்திருக்கிறது என்றால் அந்த கயவர்கள் யார் யார் போன்ற விவரங்கள் முழுமையான விசாரணைக்கு பிறகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.